லெமன் ரைஸில் தக்காளி தாங்க ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே யோசிப்பாங்க, என்னடா லெமன் ரைஸில் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்த்துலாங்க. லெமனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை, தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டப்புறம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வேர்க்கடலைலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அடுப்பை லோ ஸ்லிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதையும் அதில் புழிஞ்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், சாறு நல்லாயிருக்கு. அதுக்கு பழமாக இருக்க எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கடைசியாக தக்காளி போட்டு தக்காளி வதங்கிட்ட அப்புறம் பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு சாதம் உடையாமல் மெதுவாக இந்த மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் யோசிப்பீங்க, இது எலுமிச்சை பழம் சாதத்தில் வந்து தக்காளி போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.